வணக்கம் மக்களே, என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் பூ பறிக்க. சும்மா இருக்கனாலே நம்ம அந்த செடியை விட மாட்டோம். இப்போ என்ன, நாளைக்கு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் என்ன ஒரு கஷ்டமாக செடி ரொம்ப வாடி போச்சு மக்களே. அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. ஏன்னா வெய்ய அவ்வளோ ஹீட்டாக காயுது. அதுக்கப்புறம் சரிடான்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பூ பறித்தேன். அப்போ கூட கொஞ்சம் தான் நான் பறித்தேன், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டே இருந்தேன். ஆமாம் மக்களே, நீங்களும் அந்த செடி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதிலே நான் காமிச்சிருக்கேன் அந்த பூ எப்படி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், அந்த பூ அறக்காத அழகாக பறித்து இது பண்ணலாம். நான் பறிக்கிறது எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஆமாம் மக்களே, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஈரமே பிடிக்க மாட்டேங்குது மக்களே. இந்த மழை வேறு எப்போ தான் வருதுன்னு தெரியல, வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. ஃபைனலாக பூ பறித்து முடிச்சிட்டேன். இப்போ கயனிலே பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். சரி, வயல்வெளியில் எப்போதான் பூ கட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் இருக்கும். நான் வாழை மரம் வைக்கிறதே மோஸ்ட்லி இதனால தான். நம்ம வாழைப்பட்டை எடுத்து அங்கேயே இப்போ பூ கட்ட போகிறோம். அதுதான் உங்ககிட்ட காமிச்சேன். ஃபைனலாக பூவும் கட்டி முடிச்சிட்டேன். இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பாருங்கள், ஒரு சிலவங்க நம்ப மாட்டாங்க, நீங்கள் அதில் தான் கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இதை காட்டுறேன். பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும். மக்களே, அங்கே பாருங்கள் மக்களே. தெரியுதா மக்களே? அதை தான் நான் கட்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வேணால் இதை கட்டின வீடியோ அடுத்த வீடியோ நான் போடுறேன். இதுவே ரொம்ப லென்த்தாக ஆயிடுச்சு. அதனால தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது நடுவில் ஒரு ஒயிட் கலர் பூ வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அழகாக ஒரு கொண்டை போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.